தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருப்பூர் PAP பாசன வாய்க்காலில் கொட்டப்பட்ட குப்பைகளால் கால்வாயில் தண்ணீர் செல்ல முடியாமல் வெளியேறி சாலையில் ஓடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் அருள் இணைப்பில் இணைகிறார். அருள், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பூர் கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாய நிலங்கள் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகிறது. விவசாய பாசனத்திற்காக இந்த PAP வாய்க்கால் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கமான ஒன்று. பல நேரங்களில் கடைமடைகளுக்கு தண்ணீர் திறக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. மீண்டும் தண்ணீர் வரும் பொழுது வாய்க்காலில் சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு துவக்கத்தில் கடைமடை பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் முத்தலாம்பாளையம் கிளை வாய்க்காலில் விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. கால்வாயில் பெருக்கெடுத்து வந்த தண்ணீர் திருப்பூர் தாராபுரம் சாலை கோயில் வழி அருகே வந்தபோது அங்கு ஏற்பட்ட கால்வாயில் வாய்க்காலில் பொதுமக்கள் சார்பில் கொட்டப்பட்டுள்ள பல்வேறு குப்பைகள் காரணமாக தண்ணீர் வழியே செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்பட்டது. மேலும் கால்வாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் திருப்பூர் தாராபுரம் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் அளவுக்கு வழிந்தோடியது. பல லட்சம் தண்ணீர் வீணாகி தெருக்களில் ஓடியது. வாகன ஓட்டிகள் குடியிருப்பு வாசிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் கோயில் வழி பேருந்து நிலையம் அருகே தேங்கி நின்ற தண்ணீரை புகழி இயந்திரம் மூலம் போக்குவரத்து போலீசார் மழைநீர் வடிகால் ஓட்டை அமைத்து வெளியேற்றி வருகின்றனர். இதனால் சிறிது நேரம் அவ்வழியே ஒருவழிப்பாதையாக அமைக்கப்பட்டது. இதன் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கும் இந்த கால்வாயில் பொதுமக்கள் அதிக அளவில் குப்பைகள் கொட்டி வருகின்ற காரணமாக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கும் பொழுது பல முறை பகுதியில் குப்பைகள் அடைக்கப்பட்டு வருவதாகவும் தண்ணீர் செல்ல வழியின்றி சாலையில் பெருக்கக்கூடியதால் காரணமாக கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் செல்வது சிக்கல் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்தனர். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி அருள். பைப்பு இந்த வாய்க்காலினுடைய பிரசிடண்ட்டும் கூட இந்த தண்ணி பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் திருமூர்த்தி டேம்லேருந்து தண்ணி வருது. இந்த வாய்க்காலினுடைய பெயர் முத்தலாம்பாளையம் கிளை கால்வாய். இந்த தண்ணி நீக்கிட்டா பூராமே உங்களுக்கு நகரமாக இருக்கிறதுனால பூரா குப்பையில் பூரா நிறைய உள்ள கொட்டி பூரா வாய்க்கால் அடைச்சிக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வாய்க்கால் சுத்தம் பண்ணி இப்போ தண்ணி கொண்டு வரும்போது கூட இந்த பைப்பில் அடைச்சி தண்ணி ரோட்டில் விரயமாக போகுது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகள் ரொம்ப வேதனைப்படுறோம். ஏன்னா இவ்வளோ மழை இல்லாத காலத்தில் இவ்வளோ வறட்சியில் இந்த தண்ணி கொண்டு கொடுக்குறதே பெரிய சவாலாக இருக்குது. விவசாயிகளுக்கு இந்த தண்ணி போகாமல் பொதுமக்களுக்கு கடுமையாக பாதிக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு வாய்க்காலில் குப்பை கொட்டுறதை பொதுமக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாய்க்காலில் குப்பை கொட்டாமல் வாய்க்காலை காப்பாற்றினா மட்டும்தான் விவசாயிகள் தொந்தரவு இல்லாமல் தண்ணி எடுத்து கொண்டு போய் விவசாயம் பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பாக பொதுமக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வேணும். இது கண்டிப்பாக எல்லா சமூக அமைப்புகளும் சேர்ந்து முதல்ல இந்த வாய்க்காலை காப்பாற்றுறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தலைமையோடு கேட்டுக்கிறேன்.